உங்கள் அன்பான வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் செப்டம்பர் 28, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம். வாருங்கள், இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம். பஞ்சாங்கம் செப்டம்பர் 28, 2025 ஞாயிற்றுக்கிழமை. ஆவணி சுக்லபக்ஷம், சஷ்டி திதி மதியம் 2:27 வரை இருக்கும். அதன் பிறகு சப்தமி திதி தொடங்கி செப்டம்பர் 29ஆம் தேதி மதியம் 4:32 வரை நீடிக்கும். நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இன்று இரவு 3:54 வரை இருக்கும். அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் 30ஆம் தேதி காலை 6:17 வரை நீடிக்கும். யோகம் ஆயுஷ்மான் யோகம் இன்று இரவு 12:31 வரை இருக்கும். அதன் பிறகு சௌபாக்கிய யோகம் தொடங்கி செப்டம்பர் 30ஆம் தேதி இரவு 1 வரை நீடிக்கும். கரணம் தயத்தில் கரணம் மதியம் 2:27 வரை இருக்கும். அதன் பிறகு கரணம் செப்டம்பர் 29ஆம் தேதி அதிகாலை 3:33 வரை நீடிக்கும். பின்னர் வணிஜ கரணம் தொடங்கி செப்டம்பர் 29ஆம் தேதி மதியம் 4:32 வரை இருக்கும். அசுப காலம் ராகு காலம் மாலை 4:44 6:13 வரை இருக்கும். யமகண்ட காலம் மதியம் 12:17 முதல் 1:46 வரை இருக்கும். குளிகை காலம் மதியம் 3:15 முதல் 4:44 வரை இருக்கும். துர்முகூர்த்த காலம் மாலை 4:38 முதல் 5:25 வரை இருக்கும். வர்ஜ்ய காலம் காலை 7:23 முதல் 9:10 வரை இருக்கும். சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை 4:45 முதல் 5:33 வரை இருக்கும். அமிர்த காலம் மாலை 6:04 7:51 வரை இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:53 முதல் 12:41 வரை இருக்கும். ஆனந்தாதி யோகம் காண யோகம் காலை 3:54 வரை இருக்கும். அதன் பிறகு சித்தி யோகம் நடைமுறைக்கு வரும். சூரியன் மற்றும் சந்திரனின் திடாநிலை சூரியோதயம் காலை 6:21 சூரியாஸ்தமனம் மாலை 6:13 நிகழும். சந்திரோதயம் காலை 11:48 சந்திராஸ்தமனம் இரவு 10:23 நிகழும். சூரியன் இன்று கன்னி ராசியில் இருப்பார். சந்திரன் இன்று இரவு 3:54 விருச்சிக ராசியில் இருப்பார். அதன் பிறகு தனுசு ராசிக்கு பயிற்சி செய்வார். பண்டிகைகள் மற்றும் விரதங்கள். துர்கா பூஜை சஷ்டி. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 9. வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். செப்டம்பர் 28, 2025 ஞாயிற்றுக்கிழமை. சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி, உற்சாகம் மற்றும் உயிர்ச்சூட்டத்தை அனுபவிக்கவும், அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் வழிகளை சிறப்பாக கவனிக்கவும். வாழ்க்கை சில நேரங்களில் எதிர்பாராத சவால்களை தருகிறது. நோய், மன அழுத்தம் அல்லது கடந்த கால நினைவுகள் திடீரென்று மனதில் வரலாம். மாற்றத்தை எதிர்க்காமல் அதை புத்திசாலித்தனமாக ஏற்றுக்கொண்டு சீரிய முறையில் கையாளுங்கள். உங்கள் தொழில்முறை பயணம் நம்பகமானதும் பொறுப்புள்ளதும் என்ற 2 வார்த்தைகளில் குறிப்பாகப்பட்டது. உங்கள் வேலை உங்கள் நேரம், ஆற்றல் மற்றும் கவனத்தை எதிர்பார்க்கும். ஆனால் உணர்ச்சி தேவைகளையும் புறக்கணிக்காதீர்கள். உங்கள் உடல் மற்றும் மனநிலையை பாதுகாக்கும் பழக்க வழக்கங்களை பின்பற்றுங்கள். ஏனெனில் உங்கள் கடுமையான உழைப்பு, தைரியம் மற்றும் விடாமுயற்சி ஒவ்வொரு கனவையும் நிஜமாக மாற்றும் சக்தி கொண்டவை. எதிர்பாராத தாமதங்கள் அல்லது சிக்கல்கள் உண்டாகலாம். அவற்றை கவலைப்படாமல் அவை உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படும் வாய்ப்புகளாக பார்க்கவும். இன்றைய நன்மைகள் தெளிவாக காணப்படாமல் இருந்தாலும் எதிர்காலத்தில் அவை உங்களுக்கு பலனாக வந்து சேரும். உங்கள் திறன்களை வளர்க்க புதிய வழிகளை ஆராய்ந்து தினசரி ரூட்டினாவில் ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வருங்கள். இதனால் வேலைக்கு புதிய உயிர் சேரும். அன்பு, கவலை, நம்பிக்கை மற்றும் விசுவாசம் போன்ற நேர்மறை உணர்வுகளை உள்ளே வளர்க்கவும். இவை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் இயற்கையாக பிரகாசிக்கும். நிதிநிலை இன்று உறுதியாக அமைக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. கடந்த காலத்தில் நீங்கள் யாரிடம் கடன் கொடுத்திருந்தால் அது விரைவில் திரும்பி வரும் என எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகளில் மென்மை, புரிதல் மற்றும் உணர்ச்சி ஆதரவை நிலைநாட்டுங்கள். ஏனெனில் கடுமையான அணுகுமுறை உறவை பாதிக்கலாம். உங்கள் செயல்கள் உங்கள் அன்புமிக்கவர்களுக்கு வாழ்க்கையை மதிப்புமிக்கமாக மாற்றும் சக்தியை கொண்டவை என்பதை எப்போதும் நினைவில் வைக்கவும். எந்த ஒரு குழப்பத்திலும் ஈடுபடாமல்
அமைதியான முறையில் பிரச்சினைகளை அணுகுங்கள். மோதலுக்கு பதிலாக புரிதல் மற்றும் ஒத்துழைப்பு நீண்ட கால நன்மைகளை தரும். இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் இணைந்து மறக்க முடியாத மற்றும் மகிழ்ச்சிகரமான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது. விடுமுறை நாளில் ஒரு மல்டிப்ளெக்ஸில் புதிய திரைப்படத்தை பார்த்தால் அந்த அனுபவம் மேலும் பிரம்மாண்டமாக மாறும். வீட்டில் நீங்கள் மேற்கொள்ளும் செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்பு பணிகளில் உங்கள் ஈடுபாடு வெளிப்பட்டு வேலை மற்றும் தொழில்முறை முன்னேற்றத்தையும் தூண்டும் புதிய சாதனைகள் அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். நிதிநிலை முன்னேற்றம் காணும் சாத்தியமும் உள்ளது. புதிய வாய்ப்புகளை திறனுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் முன்னேற்ற பாதையை விரிவாக்கும். விரக்தி அல்லது மனச்சோர்வுக்கு பதிலாக நேர்மறையான அம்சங்களில் கவனம் செலுத்துவது மனநலத்துக்கு நன்மை அளிக்கும். வேலை மற்றும் பொறுப்புகளில் கவனம் செலுத்தும் போது ஆன்மீக சிந்தனைகள் மற்றும் உளச்சிந்தனைகள் உங்களை உள்ளே இருந்து மாற்றும் சக்தியை கொண்டவை. தொழில்முறை முயற்சிகளில் சரியான கூட்டாளியின் ஆதரவு கிடைக்கும். உறவுகளில் இருந்த எதிர்மறை உணர்வுகள் படிப்படியாக அகலும். ஆரோக்கியத்தை பராமரிக்க சிறிய தொந்தரவுகள் போன்றது தொண்டை வலி அல்லது இருமல் போன்றவை எச்சரிக்கையாக கவனிக்கப்பட வேண்டும். இன்றைய நாள் மேஷராசி மாணவர்களுக்கு சாதனைகள் மற்றும் நேர்மறை சக்தியால் நிரம்பியதாக அமையும். உங்கள் கடுமையான உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு உங்களுடைய இலக்குகளை அடைய வழிகாட்டும். மேலும் உங்கள் முயற்சிகளுக்கு நேர்மையான பலன்களை தரும். உடல் மற்றும் மனநிலைக்கு கவனம் செலுத்துவது முக்கியம், ஏனெனில் அது உங்கள் திறன்களை முழுமையாக வெளிப்படுத்த உதவும். புதிய நண்பர்கள் உருவாக்கவும் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உறவுகளை வலுப்படுத்தவும் இது சிறந்த நேரம். ஆனால் முடிவெடுக்கும்போது உடனடியான நடவடிக்கைகள் எடுக்காமல் சிந்தித்து முன்னேறுங்கள். சிறிய கவனக்குறைவு பெரிய இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும். குழப்பமான சூழ்நிலைகளில் அனுபவமிக்க ஒருவரிடம் ஆலோசனை பெறுவது நன்மை தரும். மேலும் மாற்றம் தொடர்பான திட்டங்களை தற்போது ஒத்திவைப்பது பயனுள்ளதாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் புதிய நேர்மறை அனுபவங்கள் எதிர்பார்க்கப்படலாம். அதே சமயம் கல்வி அல்லது உறவுகளில் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். இத்தகைய சூழ்நிலையில் பொறுமையும் புரிதலும் மிக முக்கியம். உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும். இன்றைய நாள் உங்கள் உள்ளுணர்வு மற்றும் மன வலிமையை முறையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் புதிய உச்சிகளை அடைய உதவும். உள் உணர்ச்சிகள் இன்றுக்கு மிகவும் முக்கியம். குடும்பத்துடனான நேரம் உங்கள் உறவுகளில் ஆழமும் இனிமையும் கொண்டு வரும். உங்கள் துணையை நம்பி உறவை உறுதியாக நிலைநாட்டுங்கள். மற்றவர்களின் விமர்சனங்கள் உங்கள் நம்பிக்கையை அசைக்கக்கூடாது. இதுவே உண்மையான காதல். ஆனால் இன்று சிறிய சவால்கள், போலி தகவல்கள் அல்லது குழப்பங்கள் உங்களை சோதிக்கலாம். அவை எந்தவொரு பெரும் ஆபத்தையும் தரமாட்டாது. மனநிலையில் நிலைத்திருங்கள். சில கடின உழைப்பு மற்றும் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம், ஆனால் அவை உங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தும். எதிர்காலத்தில் உங்கள் உறவுகள் மகிழ்ச்சியும் திருப்தியும் கொடுக்கும். ஆனால் இப்போதைக்கு உணர்வுகளை முறையாக வெளிப்படுத்தும் நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பதே சிறந்த வழி. இன்றைய நாள் தொழில் ரீதியாக அது மிகவும் சாதகமானதாக அமையும். நீங்கள் சக ஊழியர்களுடன் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் வலுவான நம்பகமான உறவுகளை உருவாக்க முடியும். புதிய மற்றும் சவாலான பணிகளில் ஈடுபட இது சிறந்த நேரம். உங்களுடைய ஈர்க்கும் திறன்கள் இப்பொழுது முக்கியமாக பயன்படும். ஆரோக்கியத்தை கவனிப்பது அவசியம். சிலர் வீட்டிலிருந்து வேலை செய்வதன் மூலம் எதிர்பாராத முறையில் செயல்திறனை மேம்படுத்தி பயணத்தில் வீணாகும் நேரம் அல்லது ஆற்றலை சேமிக்கலாம். இன்று திடீரென உருவாகும் வாய்ப்புகள் உங்களுக்கு நன்மை துருக்கும். ஆனால் அறிமுகமானவரின் நோய் அல்லது எதிர்பாராத மரணம் போன்ற நிகழ்வுகள் மனதில் சிறிய கவலையை ஏற்படுத்தக்கூடும். இருப்பினும் தொழில் தொடர்பான உங்கள் திட்டங்கள் லாபகரமாக அமையும். பயணங்கள் அல்லது வேலை குழப்பங்களை தவிர்த்து நம்பகமானதும் உண்மையானதும் என்ற இரு வார்த்தைகள் இன்று உங்கள் ஆளுமையையும் தொழில்முறை நடத்தை முறையையும் சிறப்பாக வரையறுக்கும் என்பதை நினைவில் வைக்கவும். இன்றைய நாள் உங்கள் வேலை மற்றும் பிறருக்கு உதவுவதை சமநிலையில் பராமரிப்பதோடு உங்கள் மனநிலையும் ஆரோக்கியத்தையும் கவனிக்க முக்கியமானது. நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்ட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் இன்று முக்கியத்துவம் பெறுகிறது, ஏனெனில் தடுப்பு நடவடிக்கைகள் சிகிச்சை முறைகளுக்கு மேலான பலன்களை தரும். வணிக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக அரசு நடவடிக்கைகள் அல்லது அதனுடன் தொடர்புடைய வணிகங்களில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் உண்டாகும் வாய்ப்பு உள்ளது. பணியாற்றும் பெண்களுக்கு வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமநிலையை நிலைநாட்டுவது சவாலாக இருக்கலாம். ஆனால் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி தொழிலில் புதிய சாதனைகளை உருவாக்கும். புதிய திட்டங்கள் அல்லது முயற்சிகளில் ஈடுபட்டால்
உங்கள் முயற்சியின் நேர்மறை தாக்கம் தெளிவாக காணப்படும். இதனால் வேலையில் வெற்றி உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தி இலக்குகளை நோக்கி வேகமாக முன்னேற உதவும். இன்றைய நாள் வணிக ரீதியாக மிகவும் சாதகமாக அமையும். குறிப்பாக அரசு துறைகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய வணிகங்களில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் உண்டாகும் வாய்ப்பு உள்ளது. பணியாற்றும் பெண்களுக்கு வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமநிலையை பராமரிப்பது சவாலாக இருக்கலாம். எனவே நேரத்தை சரியாக நிர்வகிப்பது மற்றும் முக்கிய பணிகளை முன்னுரிமையுடன் செய்யும் பழக்கம் அவசியம். ஆரோக்கியம் சார்ந்த பராமரிப்பு இன்று முக்கியத்துவம் பெறுகிறது. உங்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும், குறிப்பாக குழந்தைகளுக்கும் கவனம் செலுத்துங்கள். ஏனெனில் சிறிய தொந்தரவுகளும் திடீரென்று பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும். உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்தி தவறான உணவுகள் செரிமானம் மற்றும் உடல் நலத்திற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது என்பதை உறுதி செய்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளின் அதிபதி சூரிய பகவான் என்று கருதப்படுகிறார். சூரியன் தன்னம்பிக்கை, செல்வம், மரியாதை மற்றும் முடிவெடுக்கும் சக்தியுடன் தொடர்புடையவர். இதனால் இன்று செய்யப்படும் செயல்களில் சிறப்பு ஆற்றலும் விளைவுகளும் காணப்படுகின்றன. பஞ்சாங்கத்தில் சஷ்டி மற்றும் சாவுபாக்கிய யோகம் போன்ற யோகங்கள் இந்த நாளை மேலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆக்குகின்றன. இன்று கட்டாயம் செய்ய வேண்டிய 4 காரியங்களும் பிரஸ்தா தவிர்க்க வேண்டிய 4 காரியங்களும் அவற்றிற்கான காரணங்களும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இன்று செய்ய வேண்டிய 4 காரியங்கள்: 1. நீண்டகால முதலீடுகளை திட்டமிடுதல். சௌபாக்கிய யோகத்தின் காரணமாக இன்று நிதி திட்டமிடல் மற்றும் முதலீட்டிற்கு உகந்த நேரம். இது எதிர்கால நிதி நிலைத்தன்மையை வலுப்படுத்தும். 2. தந்தை அல்லது பெரியோர்களை மதித்தல். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானின் நாள். சூரியன் பித்ருகாரகன் என்று கருதப்படுகிறார். தந்தை அல்லது பெரியோர்களின் ஆசிகளை பெறுவது தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை விரைவுபடுத்தும். அது 3வது ஆரோக்கியம் தொடர்பான பணிகளை செய்தல். சஷ்டி திதி நோய்களை நீக்கும் என்று கருதப்படுகிறது. இன்று உடல்நல மேம்பாடு மற்றும் உணவு முறையில் கவனம் செலுத்துவது வரும் நாட்களில் செலவுகளை குறைக்கும் மற்றும் ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ளும். 4. தான தர்மம் அல்லது உதவுதல். சூரிய பகவானின் நாளில் உணவு, உடை அல்லது தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது சுப பலன்களைத் தரும். இந்த செயல் செல்வ வரவுக்கான வழிகளை திறந்து பித்ரு தோஷத்திலிருந்து நிவாரணம் அளிக்கும். இன்று செய்யக்கூடாத 4 காரியங்கள்: 1. ராகு காலத்தில் நிதி முடிவுகள் எடுப்பது. மாலை 4:44 6:13 ராகு காலம் இருக்கும். இந்த நேரத்தில் எந்த நிதி பரிவர்த்தனையோ அல்லது புதிய ஒப்பந்தமோ செய்வதால் நஷ்டம் ஏற்படலாம். 2. கோபம் அல்லது அகங்காரத்தில் முடிவெடுப்பது. 2. சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நகர்கிறார். இதனால் உணர்ச்சி வசப்பட்ட நிலை ஏற்படலாம். கோபம் அல்லது அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் தீங்கு விளைவிக்கலாம். 3. கடன் வாங்குவது அல்லது கொடுப்பது. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானின் நாள். இந்த நாளில் கடனுடன் தொடங்குவது நிதி அழுத்தத்தை அதிகரிக்கும். இதனால் வருமானத்திற்கு பதிலாக செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. 4. சோம்பல் மற்றும் நேரத்தை அலட்சியப்படுத்துதல். ஞாயிற்றுக்கிழமை மன வலிமை மற்றும் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது. இன்று நேரம் வீணடிக்கப்பட்டால் அல்லது ஒத்திவைக்கப்பட்டால் வரவு இருக்கும்போது வாரத்தின் ஆரம்பம் மந்தமாக இருக்கும் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் தடங்கள் ஏற்படும். இன்றைய நிதி விஷயங்களில் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சில முக்கியமான அறிகுறிகள் கிடைக்கின்றன. சூரியன் ஞாயிற்றுக்கிழமையின் அதிபதி மற்றும் இது செல்வம் மற்றும் மரியாதை தொடர்பான கிரகமாக கருதப்படுகிறது. நீண்டகால ஆதாயங்கள் மற்றும் ஸ்திரத்தன்மையுடன் தொடர்புடைய பணிகளுக்கு இன்று ஒரு நல்ல நாள். குறிப்பாக முதலீடுகள், சேமிப்பு திட்டங்கள் மற்றும் குடும்ப நிதி பாதுகாப்பிற்கான முடிவுகள் எடுக்கப்படலாம். முதலில் முதலீடுகள் மற்றும் திட்டங்கள். இன்று சௌபாக்கிய யோகம் தொடங்குகிறது. இது நிதி முடிவுகளில் நேர்மறையை தருகிறது. நீங்கள் ஏதேனும் நீண்டகால முதலீடான நிலையான மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது சொத்து முதலீட்டை பற்றி பரிசீலித்தால் இது ஒரு நல்ல நேரம். 2. கடன் மற்றும் பரிவர்த்தனைகள். சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நகர்கிறார். இந்த நிலை உணர்ச்சி வசப்பட்டு பணம் கடன் கொடுப்பதையோ அல்லது வாங்குவதையோ தவிர்க்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. குறிப்பாக நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு யோசிக்காமல் பணம் கொடுப்பது இன்று இழப்பை ஏற்படுத்தலாம். 3. தொழில் மற்றும் வியாபாரம். இன்று ஞாயிற்றுக்கிழமை. மேலும் வணிக கரணம் வரும் காலத்தில் வணிக பரிவர்த்தனைகளை வலுப்படுத்தும். நீங்கள் வியாபாரத்துடன் தொடர்புடையவராக இருந்தால் புதிய தொடர்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் லாபகரமானதாக இருக்கும்.
ஆனால் அவற்றை மதியத்திற்கு பிறகு தொடங்குவது நல்லது. 4வது அசுப நேரங்களை தவிர்த்தல். ராகு காலம் மாலை 4:44 6:13 வரை இருக்கும். இந்த நேரத்தில் புதிய நிதி முடிவுகள், பரிவர்த்தனைகள் அல்லது ஒப்பந்தங்கள் செய்வதால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த நேரத்தில் எந்த புதிய நிதி வேலையையும் தொடங்காமல் இருப்பது நல்லது. 5வது செலவு மற்றும் சேமிப்பு. கேட்டை நட்சத்திரத்தின் காரணமாக குறிப்பாக குடும்பம் அல்லது ஆரோக்கியம் தொடர்பான திடீர் செலவுகள் ஏற்படலாம். எனவே இன்று தேவையற்ற செலவுகளை தவிர்த்து எதிர்கால தேவைகளுக்காக சேமிப்பை அதிகரிக்கவும். 6. அதிர்ஷ்டம் மற்றும் லாபம். சௌபாக்கிய யோகத்தின் தாக்கத்தால் நீங்கள் வேலை அல்லது தொழிலுடன் தொடர்புடையவராக இருந்தால் இன்று போனஸ், ஊக்கத்தொகை அல்லது பழைய பாக்கியத்தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது.